ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 1 வயசு குழந்தைக்கு ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 சிட்டிகை ஜீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சாம்பார் வெங்காயம் ஒரு 4 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாம்பார் வெங்காயம் வதங்கணுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வாயில் அடிபடாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு ரெண்டுமே துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா இது முழுசாக அடிபட்டுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா கேரட் துருவுறோம் இல்லைங்களா, அதை தான் நான் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் அடிபடாது. அதனால் நல்லா அந்த மாதிரி திருவி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரட்டை துண்டாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கேரட்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா இதிலே வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றப்ப நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேங்க. ரவை போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, நல்லாவே சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்கள். கொடுத்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிச்சடிக்கு தேவையான காய்கறி நீங்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரவை வறுத்தாச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதுவே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதனால் நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உப்பு போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைட்டாக இருக்கிற அடி தண்ணி இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் கிளறிட்டோம்னா அந்த தண்ணி சுண்டி போயிடுங்க. இப்போ நல்லா தளன்னு கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சுலபமான வேலை. அது மட்டும் இல்லை, நல்ல சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கண்ணாடி மாதிரி ஒவ்வொரு ரவையும் வெந்திருக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. மீண்டும் வேறு டிஷ்ஷை பார்க்கலாம். தேங்க்யூ.